துலா ராசிக்கு வரக்கூடியதான இந்த 2026 6 மாதங்கள், குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இந்த 6 மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முதலே துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆயிடுறாரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறாரு. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து போறார். 10ஆம் இடத்துல பாவிகள் இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க. ஏங்க 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் கூட நல்லது அப்படிம்பாங்க. அல்லது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவனத்தை குறிக்கக்கூடியது. எதை செஞ்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான், இதை செஞ்சு தான் வாழ்க்கையில் முன்னேறுவான்னு சொல்லக்கூடியது தான் 10ஆம் இடம். ஆக அந்த இடத்திலே ஒரு பாப்ப கிரகங்கள் போனாலும் அல்லது ஒரு தீய கிரகங்கள் போனாலும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகருக்கு நன்மையை செஞ்சிடும். அதனால தான் பெரியவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது ஜனன ஜாதகத்துக்கு இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவானும் செல்லுகிறார். உங்களுடைய ராசிநாதனும் அவருடன் சேர்ந்து ஜாயின் அடிக்கிறார். சரியாக பார்த்தீங்கன்னா 1 மாத காலம், கரெக்டாக ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த சஞ்சாரம் சேர்க்கை ஏற்படுது. இந்த காலத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும். பதவி உயர்வு நடக்கும். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, துலா ராசிக்காரங்க என்ன வேலை பார்த்தாலும் அந்த பார்க்கக்கூடிய வேலையிலே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு திடமான செயல்பாடுகள், குடும்பத்திலே நல்ல மன ஒற்றுமை போன்ற ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை அதற்குண்டான ஒரு முதலீடுகளோ ஏதோ ஒன்று செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுதுங்க துளாராசிக்காரங்களுக்கு. முதல்ல ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேதுவினுடைய பெயர்ச்சி. இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 நடக்குது. அது துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு கேது பகவானும் அதே மாதிரி 4ஆம் வீட்டிற்கு ராகு பகவானும் சஞ்சாரத்தை மாற்றுறாங்க. மற்ற கிரகம் எல்லாம் நேரடியாக போயிட்டு இருக்கோம். ராகு கேது மட்டும்தான் அப்பிரதக்கணமாக போய் கொண்டு இருக்கும். அது எப்படியோ போகட்டும். அது துலா ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த 10ஆம் இடத்துல செல்லக்கூடியதான கேது பகவான் வெளியூர் செல்லுவதற்கு, வெளிநாடு செல்லுவதற்கு, வெளி மாநிலங்கள் செல்லுவதற்கு, அதன் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக வெளிநாடு போனால் மட்டும் போருமா, அது செலவாக இருக்குமா, இல்லைன்னா அது சும்மா சுற்றி பார்க்கறதுக்குன்னு ஏதோ டூரிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மாதிரி இருக்குமா, அது என்ன முக்காந்தரத்துக்காக போகிறீங்களோ அந்த முக்காந்தரம் சக்ஸஸ் ஆகும். அது காரியத்தில் வெற்றியாக அமையும். குடும்பத்திலே நல்ல சுபிச்சமாக ஏற்படும். துலா ராசிக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய நன்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அதிசாரத்தை சொல்லணும். 10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2026 அக்டோபர் இதில் இந்த குரு பகவான் அதிசாரத்தை செய்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை அடிக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே வர்றாரு. இந்த லாபஸ்தானம் வலிமை அடைகிறது. அதில் முக்கியமான ராசிநாதன் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பேர் அதிர்ஷ்டங்கள் துலா ராசிக்காரங்களுக்கு அடிக்கும். முக்கியமாக இந்த சமயத்தில் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் துலா ராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.